டெல்லி அரசு பங்களாக்களில் இருந்து காலி செய்யாத மாஜி மத்திய அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்பிக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மத்திய அரசு துவக்கியுள்ளது. நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் பூர்த்தியாகிவிட்ட போதிலும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான எம்பிக்களுக்கு இன்னமும் டெல்லியில் தங்குவதற்காக வீடு ஒதுக்கீடு செய்யவில்லை. இதனால் ஏராளமான எம்பிக்கள் தங்களது மாநில அரசுகளுக்கு சொந்தமான இல்லங்களிலும் அசோகா நட்சத்திர ஹோட்டலிலும் தங்கி உள்ளனர். உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட சில அமைச்சர்களுக்கும் பங்களாக்கள் ஒதுக்கப்படவில்லை. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அமைச்சர்களாக பதவி வகித்த AK அந்தோனி, ராஜீவ் சுக்லா, சிரஞ்சீவி உள்ளிட்ட 20 முன்னாள் அமைச்சர்களும் 120 முன்னாள் எம்பிக்களும் தங்களது வீடுகளை காலி செய்யாததே இந்நிலைக்கு காரணம். பங்களாக்கள், குடியிருப்புகளை காலி செய்ய இருமுறை கால அவகாசம் வழங்கப்பட்டது. ஜூலை 26ஆம் தேதி வரை அளிக்கப்பட்ட கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டுமென்ற முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்களின் கோரிக்கையை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு நிராகரித்து விட்டார். அதோடு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்களை அரசு பங்களாக்கள், குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றும் நடவடிக்கையை துவக்கவும் வெங்கையா நாயுடு அனுமதி வழங்கியதை அடுத்து காலி செய்யாமல் இருக்கும் முன்னாள் எம்பிக்கள், மாஜி அமைச்சர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணியை அதிகாரிகள் துவக்கியுள்ளனர். நோட்டீஸ் அனுப்பப்பட்ட ஒரு வாரத்தில் பங்களாக்கள், குடியிருப்புகளில் இருந்து மாஜிக்கள் வெளியேற்றப்படுவர் என்றும் பார்லிமெண்ட் வட்டாரங்கள் தெரிவித்தன. முன்னாள் அமைச்சர் சிரஞ்சீவி குடியிருந்து வரும் பங்களாவில் குடிபுக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காத்து கிடக்கிறார். அதேபோல காங்கிரசின் ராஜ்யசபா எம்பிக்களான AK அந்தோனி, ராஜீவ் சுக்லா போன்றவர்கள் மந்திரிகளுக்கான பங்களாவில் இருந்து எம்பிக்களுக்கான குடியிருப்புகளுக்கு மாறவும் நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளது. லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை காங்கிரசுக்கு அளிப்பதா வேண்டாமா என்ற முடிவை அரசு எடுக்கும் வரையில் அமைச்சர்களுக்கான பங்களாவில் தங்க லோக்சபா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.